நேற்றுலாம் அழுதுகிட்டு இருந்தேன். நைட்லாம் உட்காந்துட்டு மிட் நைட்டில் ஒரு முழிப்பு வந்துடும். ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் முழிப்பு வந்தாலே அவங்களோட ஞாபகம் மட்டும்தான். பாத்ரூம் போகும்போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, வெளியில் எங்கேயாவது போனாலும் சரி, தனியாக இருந்தாலே அவங்களோட ஞாபகம் மட்டும்தான் என்கிட்ட. அவங்க விட்டு போனது அந்த நினைவுகள் மட்டும்தான். போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். எடுத்துகிட்டு போகிறதுனால இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அது மீள முடியாமல். அவங்க இல்லாத லைஃப் என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. எவ்வளோ கெஞ்சினேன், கதறினேன், மெசேஜ் போட்டேன். இது வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட ரீப்ளே பண்ணல. அவ்வளோ லவ் பண்ணாங்க, ஊரி லவ் பண்ணாங்க. என்னோட ஃபீலிங்ஸில் ரொம்ப விளையாடிட்டாங்க அவங்க. இத்தனையும் என் லவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட்டு சம்மதத்தோடு தான் லவ் பண்ணமே. அவங்க வீட்லையும் சரி, எங்கள் வீட்லையும் சரி. நான் இது வரைக்கும் குடிச்சதில்லை, தம் அடிச்சதில்லை, எந்த ஒரு கெட்ட பழக்கமே எனக்கு கிடையாது. ஒரு பொதுவாக எந்த ஒரு வம்புக்கும் போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அந்த ஒரு இதனால தான் எங்களுக்கு லவ்வே பாண்டிங் நல்லா இருந்தது. திடீர்னு பிரேக்கப் பண்ணும்போது என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் பல தடவை போய் நேரில் போய் பேசினேன், எவ்வளோ கெஞ்சினேன், அழுதுருக்கேன் அவங்கள பார்த்து. மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கும், இருந்தாலும் என்கிட்ட பேசிட்டு தான் தூங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு மெமரிஸ்லாம் என்னால் ஒன்றும் மறக்க முடியாது. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க இப்போ என் கூட இல்லையன்றது இன்னும் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை விட்டு போ, அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து வருது தவிர எதனால ரீசனே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் லவ்ல இருந்து காரணமே சொல்லாம கழட்டி விடுறாங்கன்னா நீங்க இருந்த இடத்துல வேற யாரும் அங்க ஃபில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அது சொன்னா அவங்க மேல தப்பாயிரும். அதனால நீங்க வந்து காரணத்தை கேட்டு ஏங்கிட்டு இருந்துச்சுங்களா, அங்க பொய்யான காரணம் தான் வரும். இல்லனா நீங்க ஏதாச்சும் வாய் விட்டுருப்பீங்களா, அதை ஒரு காரணமா மாத்திடுவாங்க. அதுதான் அந்த ஒரு ரீசனை வச்சு தான் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க வீட்டில் அந்த பொண்ணோட மெமரிஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? அவ கொடுத்த ரிங்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளைல வந்து அவளோட நேமோ என்னோட நேமோ போட்டு அதில் ஹார்ட் விட்டு சூப்பராக ஒரு கீ செயின் கொடுத்தாங்க. அவங்க ஒரு தடவை ஃப்ளேம்ஸ் போட்டு எழுதி கொடுத்தாங்க, அதுவும் வச்சிருக்கேன். மேரிடுன்னு வந்தது. அந்த வெட்டிங் கார்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஹரி வெட்ஸ் அவங்க நேம் போட்டு அழகா அந்த கியூட்டா எழுதிலாம் ஹார்ட்லாம் போட்டு கொடுத்தேன். அதுவும் நான் ஒன்றும் வச்சிருக்கேன் பத்திரமா. அவங்க கூட எடுத்த போட்டோஸ்லாம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து அழிக்காம அப்படியே தான் பத்திரமா வச்சிருக்கேன். நீங்க அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையுமே உங்ககிட்ட இருந்து தூக்கி போட்டு எரிச்சா மட்டும்தான் அதெல்லாம் பண்ணாதான் மறக்க முடியும். ஏன்னா நீங்க நல்லா மறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதை பார்க்கும்போது மறுபடியும் அது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மறந்த விஷயம்லாம் பேக் டு ஃபார்மா போயிடும். கவின் படம் ஒன்று வந்துச்சு, ஸ்டார். அதில் அவங்க லவரோட வெளியில் போயிட்டு இந்த மாதிரி ஜிம்மிக்கு அன்டைமில் போயிட்டு கடை ஓப்பன் பண்ணி ஜிம்மிக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் அன்டைம் ஒரு நாள் போனேன். போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு வந்து மறுநாள் வந்து ஓணம் பண்டிகை, அதனால சாரிலாம் கட்டின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால ஜிம்மிக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. போய் கடையை நிறுத்தி க்ளோஸ் பண்ண கடையை நிறுத்தி அந்த டைமில் போயிட்டு ஜிம்மிக்கு அவளை வர வச்சு இது வேணுமா அது வேணுமா கேட்டு வாங்கி கொடுத்து வண்டி வேணும்னா வண்டியும் கொடுத்தேன். கொடுத்துட்டு கடைச்சா போகும்போது எப்போவுமே சும்மா விளையாட்டா முத்தா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். நானும் சும்மா அப்படியே முத்தா அப்படி கொடுத்துட்டு நாங்கள் போயிடும். அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக சுற்றினவங்க. வீட்டில் ஆக்சுவலி அவன் தனியாக இருந்தானா தான் டிஸ்டர்ப் ஆகிறான். வெளியே வந்துட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டுக்கு போயிருந்தேன், ஒன்னா தூங்கு, ஒன்னா குழி, ஒன்னா பல்லு வழக்கு. ஏற்கனவே இவனையும் என்னையும் பார்த்து அப்படிதான் வான வச்சுட்டு இருக்காங்க. நீ வேற ப்ரோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரதர். எல்லா விதத்துலையும் எல்லாம் எனக்கு ஃபினான்ஸ்லேருந்து எல்லா இதுவும் ஹெல்ப் பண்ணுறது இவன் மட்டும்தான் எனக்கு. அப்போ அந்த வேலையை ஏதாச்சும் பார்த்து தொலையானே பார்த்துட்டேன் ப்ரோ. அதே பார்த்து கல்யாணத்துக்கு யாரையாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து அதுவும் ஒன்று பார்த்தேன் ப்ரோ. அதுவும் பிடிக்கலன்ட்டான். ஒரு பொண்ணு பார்த்து ஃபோட்டோலாம் இருந்துச்சு, மச்சான் பாடுறா இந்த பொண்ணு தான் ஓகேனா சொல்லு பண்ணிடலான்னு. ஆனால் கேட்கல. அவங்களோட மெமரிஸ் ஒன்றும் என்னை விட்டு போகவே இல்லை. அவங்க கூட